திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தின் வியாழன் வாசகங்களுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவசனம் 13 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வழக்கை பற்றி பிடித்தது. அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் எனும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர், இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குணறுகளை தவிர்த்து பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மென்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். போட்டால் மேடுகளை பிளந்து ஆறுகள் சென்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளின் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர்த்தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சூனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்கள் வளர செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பாலை நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னைய மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடருக்கு உம் வல்லமையை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது அழுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது.
பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பப்படும். மேகங்கள் மரியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். அல்லேலூயா. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனம் 11 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்பட்டிருக்கிறது. தாக்கப்பட்டவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களுள் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.